செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்ல போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேற வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்றது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோட பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட் விஷயத்த நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிச்ச பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் வந்து நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கலை படைப்பில் அந்த கதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமா பற்றில எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னன்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. அப்போ நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபியூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் people who want to invest their time and money in cinema. ட்ரையாங்கிள் தெரியும் எல்லாரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்கு. ஐசாசஸ் ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறைய இருக்கு. அதில் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் நான் நினைக்கிறேன். எங்க சீமானன் கூட அப்படித்தான், ஒரு பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்க ஆனா நீங்க வந்து பெண்ணா பிறந்தாலும் நீங்க அழகா தானே வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்க அழகா பார்க்கறதுனால நீங்க பேச்சு வன்மை இருக்குல்ல, அதுல அவன் மயங்கி உங்க ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலா 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊர்ல இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணும்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலாம் நான் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.